விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. எங்கள் பேப்பர் படியன் பேப்பர் படியன் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் பேப்பர் படியன் வரா 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 வந்துட்டேன். குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் அண்ணா, உங்களுக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி சுகம், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். பேப்பர் பொடியனாகிய நான் இன்றைக்கும் பத்திரிகைகள், இலங்கையில வெளியா இருக்கிற பத்திரிகை செய்திகளை சொல்ல போறேன், பயிர போறேன். சரி. நல்ல சுகமா இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு உற்சாகம் தானா தட்டி கொண்டு அதுதானே. சரி சரி. சூரிய கொண்டாட்டத்துக்கு இன்னும் 13 நாள் இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த சந்தோஷமும் ஒரு கட்டாயம் நீங்களும் வாங்க. என்ன நான் இல்லாம சூரிய கொண்டாட்டமா? சூரிய பிறந்த நாள் எப்படி கொண்டாடுவீங்க? சரி, நம்மட மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வீரகேசரி பத்திரிகை எடுத்து படிக்கிறேன். பிரதான தலைப்புச் செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் நடந்தே ஆகும். அமைச்சர் அலி சப்ரி சபையில உறுதி பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி ரணில் வேண்டுமா என்பதை மக்கள் தீர்மானிப்பார் என்று சொன்ன செய்தி இன்னைக்கு பிரதான தலைப்புச்சியா வந்து கிடக்குது. ஜனாதிபதி தேர்தல் படி இன்னும் குழப்பமான ஒரு நிலைதான். ஜனாதிபதி கூறுகிறார் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று. மற்றது 5 ஆண்டுகள் தான் அப்படின்றது அவருடைய நிலைப்பாடு என்றும் சொல்றார். நீதிமன்றமும் கூட 6 ஆண்டுகள் ஆக்கப்பட வேண்டும் அப்படின்றத வந்து அந்த நீதிமன்றமும் அந்த வழக்கை தூக்கி எறிந்து விட்டது. வாபஸ் வழக்கு வாபஸ் பெற்றாச்சு. வேண்டாம் அது எடுக்கவே இல்லை விசாரணைக்கு. அப்ப இப்படியான நிலைமையில ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடும் ராஜதந்திரி, அப்படி செய்திருவார், இப்படி செய்திருவார், அந்த மாதிரி செய்திருவார், இந்த மாதிரி செய்திருவார் என்று ஒரு சில அரசியல் கருத்துகளும் பகிரப்படுகிறது தானே. சுமந்திரன் சொல்லியிருக்கிறார், ஜனாதிபதி தேர்தலை தாமதப்படுத்த முயற்சி உரிய நேரத்தில் நடக்காவிடின் மக்கள் வீதியில் இறங்குவார் என்று சுமந்திரனும் சொல்லியிருக்கிறார். அப்ப இப்படியான அரசியல் கட்சியில் இருக்கிற ஆட்களும் அரசியல்வாதிகளும் மக்களும் சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. நேற்று அனுர்குமார் திசாநாயக்க சொன்னார், இல்லை தேர்தல் நிச்சயமாக நடக்கும், வேண்டுமென்றால் பாருங்கள். அப்படி ரணில் விக்ரமசிங்க நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய வேலைக்காரர் ஒன்றும் கிடையாது. அவர் அப்படி செய்திருவார், இப்படி செய்திருவார் என்று நீங்க வைக்க வேண்டாம். தேர்தல் நடத்தப்படும், அவர் தோல்வி அடைவார், அவர் வீட்டுக்கு போவார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு பாராளுமன்றத்தில். சின்ன பிள்ளைகள் அந்த சிறுபடியங்கள் கேட்கிற மாதிரி கேட்சிருக்காங்க. அப்படி சொல்றாரு. சரி, பாதாள குழுவினரை கொல்ல வேண்டும், ஆளும் தரப்பு சபையில தெரிவிப்பு, விசாரணை காணொளி வெளியானமை குறித்து விசனம் விளங்குதோன்னா இந்த செய்தியும் ஒன்று வந்திருக்குது. அந்த விசாரணை செய்ததை வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க இல்லையா, அது நீதிமன்ற விசாரணைகளுக்கு ஒரு விதமான குந்தகத்தை ஏற்படுத்தலாம் என்ற மாதிரியான பல கருத்துகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. நீதிமன்ற விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியது எப்படி மீடியால நீங்க பப்ளிக்கா வெளியிடுவீங்க என்று சில பரபரப்புகள் தொடரும். ரயில்வே பணி பகிஷ்கரிப்பு, பல சேவைகள் ரத்து, மக்கள் நிற்காது. காலையில் நீங்களும் சொன்னீங்க காய்ச்சிங்க இதை பற்றி. ரயில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளோர் சேவையிலிருந்து விலகியதாக கருதப்படுவார். கடிதமும் போயிருக்கா. போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தனா சொன்ன செய்திதான் இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் நீக்கப்பட்ட நபராக கருதப்படுகிறீர்கள். ரயில்வே ஊழியர்களுக்கு மட்டுமா எல்லாருக்கும் அடிக்கணும். இப்படி கடிதங்களை பணி புறக்கணிப்பு செய்தவர், பணி புறக்கணிப்பு செய்தால் பணியில் இருந்து நீக்கப்பட்டவர். அங்கால அந்த ஆசிரியர் சம்பந்தமான புறக்கணிப்பு இருக்குதானே, ஆசிரியர்கள் அதிபர்கள், அதுல புறக்கணிப்பு காலகட்டத்தில் வேலைக்கு சென்ற ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு. அமைச்சர் ஹஞ்சன விஜயசேகர ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார், ஸ்டாலின் உட்பட தொழிற்சங்க தலைவர்கள் பயங்கரவாதிகள், அவங்கள பயங்கரவாதிகள் லிஸ்ட்ல போடணும். அடுத்ததாகனா சூழ்ச்சியில் ரணில் மாளிகை, அனுரகுமார திசாநாயக்க குற்றச்சாட்டு அந்த தேர்தல் சம்பந்தமான, தேர்தல் ஒத்திவைக்கிறது சம்பந்தமான விஷயத்துல. அதே மாதிரி தேனில் கை வைத்த விரல்களை, தேன் இருக்கு தானே, தேன், அதுல ஒருத்தர் கை வைத்தால் அந்த விரல்களை சுவைக்காமல் இருக்க மாட்டாராம். ஔஹக்கிம் ஐயா சபையில தெரிவிச்சிருக்காரு. ஔஹக்கிம் ஐயா நல்லா தேனை தொட்டு சாப்பிட்டு இருக்காரு போல இருக்கு. அவர் தெரியுது தேன்ற சுவை. நீங்க தேன் சாப்பிட்டு சொல்றீங்க. தேன் சுவையா இருக்குமா இல்லையா? நல்லா சுவைத்திருக்காரு போல இருக்கு. நீங்க தேன் சுவையா இருக்கு, அவரோட வீட்டுல அடிக்க இருக்கும் போல இருக்கு. தேன் சுவையா இருக்குமா இல்லையா? அப்புறம் என்ன, அதுல கை வச்சு நாங்க இப்படி சாப்பிட்டா அத திரும்ப அந்த விரலை சுவைக்காம இருக்க மாட்டாங்களா சொல்லி இருக்கு. இந்திய உதவிகள் தொடர வேண்டும், உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிடம் ரிஷாட் எம்பி தெரிவிப்பார். அந்த மாதிரி ஒரு செய்தியும் வந்து கூடாக்குது.
அதே மாதிரி ரவிராஜ், பெர்ராசிங்கம், மகேஸ்வரனை கொலை செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சபையில நேற்று பேசும்போது சொல்லி இருக்கிறார். இவங்களை எல்லாம் கொலை செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். நாடு இப்போ ஒரு பயங்கரமானதுக்குள்ள போய்கொண்டிருக்காம். மக்கள் பொது வழிகளில் சுதந்திரமாக நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா. எனவே ஒரு சட்ட நடவடிக்கை அரசாங்கம் டக்குன்னு எடுக்கணுமா. பாராளுமன்றத்தில் நிறைய இதை பற்றி பேசியிருக்கிறார். அதே மாதிரி நாங்கள் தினக்குரல் பத்திரிகை எடுத்து படிப்போம். சரி, பிரதான தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு வந்து கிடக்குது, உயர் நீதிமன்ற வியாக்கியானத்துக்கு எதிராக ஜனாதிபதி மாளிகையில் பெரும் சூழ்ச்சி நடக்கிறதா. ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அமைச்சரவைக்கு ஏன் பத்திரம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்க கேள்வி கேட்ட செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக தினக்குரல் பக்கத்தில் வந்து கிடக்கு. ஒரு தடவைக்கு பல தடவைகள் சொல்லப்பட்டு விட்டது. 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பிறகு ஏன் திரும்பவும் பத்திரங்களை சமர்ப்பிக்கணும், பிறகு திரும்ப ஏன் அதை பற்றி பேசணும், திரும்ப ஏன் புதிய ஒரு அரசியலமைப்பு பற்றி கதைக்கணும், திருத்தத்தை பற்றி கதைக்கணும் என்றெல்லாம் கதைக்கிறாங்க. அரசியலமைப்பு சதித்திட்டத்தில் அரசாம் அனைத்தையும் தோற்கடிப்போம் சைத்தனா சொல்லி இருக்கிறேன். எல்லாத்தையும் தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன இவரும் தோற்கடிப்பாதாம், ரகுமாரத்து சொன்னாக்கும் தோற்கடிப்பேன் மொட்டை தோற்கடிக்குமா என்ன வெளில போறா. அதுதான் நேற்றும் கொஞ்சம் பேர் ஐக்கிய மக்கள் சக்தியோட போய் சேர்ந்து கொண்டார்கள். அப்படியும் நாட்டை குழப்பி பலன் பெற திட்டம் ஜனாதிபதியின் நோக்கம் புரிகிறது. லக்ஷ்மண் கிரியல்ல அவர் சொன்ன செய்தியும் வந்திருக்கிறது. பாதாள உலக குழுக்களை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கணும். இல்லையா இந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை வருது. இப்ப இந்த பாதாள உலக கோஷ்டியினரை பொறுத்தவரையில அவர்களுக்குள்ள பிரச்சனை, இந்த அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை அவர்கள் இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை செய்து தீர்த்து கொள்றாங்க. இதுல எந்த வகையிலும் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாக கூடாது என்ற ஒன்று மிக முக்கியமாக பேசப்படுகின்றது. இந்த செய்தியை அரசு தரப்பு பிரதம குரோடாவும் அமைச்சருமான பிரசன்னர் எனதுங்க சொல்லி இருக்காங்க. என்னடா அந்த அவருடைய அந்த கிளப் வசந்த் இருக்கிறார் இல்லையா, ஹீரோ இதுலயும் சூரியன் எஃப்எம் இதுலயும் பாத்துறோம் காலையில சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கிளியரான வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வெளியா இருக்குமா? அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம் படங்கள்ல நடக்கிற மாதிரி. இப்ப அது மட்டும் இல்ல, அவருடைய அந்த பூதவுடல் வைக்கப்பட்டிருக்கு இல்லையா மக்கள் அஞ்சலிக்காக, அங்க கூட வைக்க கூடாதுன்னு அந்த இடத்துக்கு அந்த 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 வைக்கப்பட்டிருக்கிற நிறுவனத்தின் இடத்துக்கு அழைப்பு வந்து மிரட்டி இருக்கிறாங்க. நீங்க வைக்க கூடாது, பூதவுடல் வெளியில அனுப்பு அந்த மாதிரி. அந்த அளவுக்கு அந்த மிரட்டல்கள் அதிகமா இருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது, வன்முறை தலைவிரித்தாடுகிறது, மக்கள் பெரும் அச்சத்தில். பாத்தீங்களோ? அதே மாதிரி என்ன தேர்தலை தாமதப்படுத்த மக்களை குழப்ப முயற்சி. சுமந்திர நம்பி விசனம் என்கிற செய்தி வந்திருக்கிறது. இன்னும் 6 நாட்களே உள்ளது. தேர்தலை உடன் அறிவியுங்களாம். உதயகமன் விளையாட போட்டோ வந்திருக்கு. அதே மாதிரி பல ரயில்கள் ஓடவில்லையாம். மூடி மறைக்க அரசு முயற்சி, சர்வதேச கண்காணிப்பு அவசியம் என்கிற செய்தி வந்திருக்கிறது. செல்வராஜா கஜேந்திரன் சொன்ன செய்தி தான் இது. தம்மிக்கவை வேட்பாளர் ஆக்காதீர், ராஜபக்சர்களிடம் ரணில் மன்றாட்டமா ஒரு செய்தி ஒரு கூட்டத்துல கேட்டாராம். என்ன கடந்த சில தினங்களுக்கு முன்பு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டு தங்களுடைய பொது வேட்பாளர் இவர்தான் என்று அறிவிக்கப்படுறதுக்கு யோசிக்கப்பட்டதாம். ஆனால் அதை சொல்ல வேண்டாம் என்று இவர் கேட்டுக்கொண்டாராம். கொஞ்சம் டைம் தாங்கன்னு கேட்டுக்கொண்டாராம் என்று பார்லிமெண்ட்லயும் அதை பற்றி கதைச்சவங்க. மனித புதைகுழி தோண்ட தோண்ட எலும்புக்கு கூடுகள் என்கிற சரி வந்திருக்கு. சரி, நான் திங்கட்கிழமை சந்திப்போம். சரி, நன்றி. நான் போட்டு வரேன். நன்றி, வணக்கம். பாய், டாடா. பேப்பர் படியம் போலாம்.